பிறகு 15ஆம் அதிகாரத்தில் ஒரு மாற்றம் வருது. 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் வர்றாங்க. ஆகாரோடு கூட ஆபிரகாம் இணைகிறார். இஸ்மவேல் பிறக்கிறான். 16ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேல் பிறந்த பிறகு தான் 17ஆம் அதிகாரத்தில் இந்த விஷயம் வெளியே வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, விருத்தச்சேதனம் எடுக்கணும். விருத்தச்சேதனம் எடுக்கும்போது ஈசாக்கு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல் விருத்தச்சேதனம் பண்ணும்போது ஆபிரகாமுக்கு 86 வயசு, இஸ்மவேலுக்கு 13 வயசு. அப்போ ஈசாக்கு பிறக்கலை. ஏன்னா ஈசாக்குரிய உடன்படிக்கை ஏற்கனவே வந்துடுச்சு, அப்பமும் ரசமும். அந்த சந்ததி, ஈசாக்கு வழியாக வர அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு கலாத்தியருக்கு பவுல் எழுதுறார். அப்போது நமக்குரிய உடன்படிக்கை அப்பமும் ரசமும் முன்பதாகவே வந்தது. இந்த புறஜாதியாருக்கு, அதாவது ஆபிரகாமிற்கு வரக்கூடாத சந்ததி, அந்த சந்ததி வந்துருச்சு ஆகார் வழியாக. அந்த சந்ததியும் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் விருத்தச்சேதனம் வந்தது. அந்த விருத்தச்சேதனத்தில் வந்த சந்ததி தான் நியாயப்பிரமாண கால சபை. அதில் வந்தது தான் ஈசாக்கு வழியாக. அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்லாம் அதில் வந்துட்டாங்க.